விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நேற்றைக்கு தியானித்தோம். என்ன தியானித்தோம்? ஒரு ஆடு என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. அப்போ 99 ஆட்டை உடையவனாக இருக்கிறான். ஃபஸ்ட்டு 100 ஆடுகளை உடையவனாக இருந்து ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து 1 காணாமற் போகிறது. ஆனால் அவங்க ஜாக்கிரதையாக தேடும்போது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. 2 தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 1 தேடாமலே அதுவாகவே தேடி வருகிறது. பிரைஸ் காட். ஸோ நம்ம சில தேடுதலில் கொஞ்சம் இறங்கணும்னா 2 காரியம் நம்ம பிரயாசப்பட்டு சில காரியங்களை பண்ணணும். 1, பிரயாசம் இல்லாமலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில பிரயாசங்கள் இல்லாமல் உங்களை தேடி வருகிற சில ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களை தேடி வரும். நீங்கள் சிலர்லாம் நல்ல தேடுகிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாய், விசேஷமாக தேவனை தேடுகிறதில், அவருடைய வார்த்தையை தேடுகிறதில், அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறதில் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கான சில உறவுகள், சில ஐஸ்வர்யங்கள், சில உறவுகளும் உயர்வுகளும் உங்களை தேடி வருகிறதா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இது உங்களுடைய அனுதின அனுபவமாக இருக்கும். பிரைஸ் காட். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒன்று இருந்துச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது இல்லாமல் போயிட்டு மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணுறோம்? தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ தேடுறதுக்கு நல்ல ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமாம், இங்கே தான் எங்கேயாவது என்ன செய்யுது? எனக்கான ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்கு. நான் இழந்தது இங்கே தான் கிடக்கு. இப்போ நீங்கள் மிருக ஜீவன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் ஐஸ்வர்யத்தை எடுத்தீங்கன்னா அது வீட்டுக்கு உள்ளதான் இருக்கு. ஐஸ்வர்யம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. நமக்கான ஆசீர்வாதம் நமக்கு உள்ளதான் என்ன செய்து இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நம்ம தேவ பிரசன்னத்தில் நாம் வெளிச்சத்தில் வாழும்போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கானதை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. பிரைஸ் காட். ஓகே, அதுக்கப்புறமாக அப்போ ஒன்று என்கிட்ட இருந்து தொலைஞ்சிட்டு அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒருத்தர் தேடுனா கண்டிப்பாக அதை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி நான் பெற்றுக்கொள்வேங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேடும்போது அங்கே எரிச்சலோ முறுமுறுப்போ என்ன செய்யாது? இருக்காது. அது மாதிரி ஒரு முக்கியமான காரியம் சொன்னேன், இது இருந்தால் தான் நான் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் உண்மையிலே சின்சியராக தேடுவீங்க. இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அண்ணாலும் சரி பரவாயில்ல, என் கணவர் எனக்கு 10 குமாரரை போல் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சில ஆறுதலுக்கான காரியம் உங்கள் ஆறுதலுக்கு தான். அதே ஒரு மாறுதலாக என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. பிரைஸ் காட். ஸோ ஆறுதலுக்கான காரியம் ஆறுதலில் வச்சுட்டு மாறுதலுக்கான காரியத்தில் நாம் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கணும். பிரைஸ் காட். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நமக்கானதை நாம் அனுபவிக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே நமக்கான காரியத்தை கையில் ஏந்தி கொண்டு தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அயலகத்தாரிடத்தில் போய் சந்தோஷமா சொல்லணும், பாருங்கய்யா கர்த்தர் என் வாழ்க்கைய எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பிள்ளை அழுக சத்தத்தை கேட்கும் போதே தெரியணும், பிரைஸ் காட். உங்க வீட்டில் கேட்கிற சில சத்தங்களை காண்பித்து கொடுக்கணும், தேவன் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இது வரைக்கும் அங்க அந்த சக்கலத்தி சத்தம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த சக்கலத்தி சத்தத்தை அடக்கும்படி அங்க ஒரு சத்தம் என்ன செய்து அங்க கேட்கிறதை பார்க்கிறோம். சோ சக்கலத்திகளின் சத்தத்தை அடக்கி போடும்படி தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணி அங்க பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்க பண்ணுவாராக. என்றைக்கு அந்த பிள்ளையினுடைய சத்தம் கேட்டுதோ சக்கலத்தி அதுக்கப்புறம் வாய் திறந்திருப்பா? பிரைஸ் காட். வாய் திறக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளு. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருந்து காணாமல் போனதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, எரேமியா 33:3 சொல்லுது. கொஞ்சம் வாசிக்கலாம். எரேமியா 33:3. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ 100 ஆடு இருந்துச்சு, அது தெரியும். 10 வெள்ளிக்காசு இருந்தது தெரியும். 2 குமாரர்கள் இருந்தாங்க தெரியும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
பிரைஸ் காட். அப்போ இது வரைக்கும் நம்ம அனுபவித்திராத காரியங்களே ஆண்டவர் என்ன பண்ணுவார். இப்போ இந்த லூக்கா 15 சொல்லப்பட்ட தகப்பனுக்கும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தகப்பனுக்கும் வித்தியாசம் என்ன செய்யுது. இப்போ லூக்கா 15 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் காணாமல் போயிடுறான். ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி விசுவாசத்தோடு பொறுமையாக இருந்து ஈசாக்கை சுதந்தரிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லாதவைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு மேன்மையை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுடைய அறிவுக்கு எட்டாத, உங்களுடைய திறமைக்கு எட்டாத காரியங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்போ கையில் இருந்து காணாமல் போனதை விசுவாசித்து அதை காண்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், மாத்திரம். அப்புறம் என்னன்னே தெரியாது, அதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அதை நாம் அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து காணப்படாத காரியத்தை காணக்கூடிய காரியமாய் மாற்றுகிறோம். பிரைஸ் காட். அப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் அங்கே சிறை பிடிக்கப்பட்டு போகும்போது மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் அவரும் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, இவங்களை ராஜாவுடைய அரண்மனையில் வேலையில் பயன்படுத்துன்னு சொல்லும்போது தன்னுடைய விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்றார். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன்கிட்ட சொல்றப்பா, ராஜாவுடைய திராட்சை ரசமும் போஜனமும் எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களுக்கு பருப்பும் மரக்கறியும் தண்ணி மாத்திரம் கொடு, எங்களுக்கு போதும். ஆனா அவனுக்கு என்ன உண்டாகுது, பயம். இவங்களுக்கு என்ன இருக்குது, தானியலுக்குள்ள தைரியம். இதுக்கு காரணம் என்ன, விசுவாசம். ஆனா அவனுக்கு தைரியம் வரமாட்டேங்குது, அவன் பயப்படுறான். என்ன சொல்றான், ஐயா அவங்க முகம் நல்லா தெளிவாக இருந்து உங்கள் முகம் டல் ஆகிட்டுனா ராஜா என்னதான் என்ன பண்ணுவார், கேள்வி கேட்க மாட்டார், சிரச்சேதம் என்ன பண்ணிடுவார் அப்படின்ன உடனே நம்மால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. சரி ரைட், உங்களுக்கு பயமாக இருக்குதா, ஒரு 10 days எங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க, எங்களுக்கு பருப்பு மரக்கறி. ஏன்னா 3 வருஷம் இருக்குது, 3 வருஷத்துக்கு நீங்கள் 10 நாள் என்னை சோதிச்சு பாருங்கய்யா. அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, 10 நாள் சோதிச்சு பார்த்துட்டு நீ காண்கிறபடி செய்யும். பிரைஸ் காட். உங்களுடைய முகப்பொழிவெல்லாம் நீங்கள் அப்பப்போ கண்ணாடியில் போய் என்ன செய்யணும், நின்று பார்க்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் நானும் அழகாக இருக்கணும். எங்கள் மோசே அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்து தானே ராஜாவுக்கு பயப்படாமல் ஒழிச்சு வச்சாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கழுதை போய் தொலையுது. அப்போனா இன்னைக்கு நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா, இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கோம்னா ரொம்ப அழகா தெரியுறீங்களாங்க. உங்களை போல அழகு வேற யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று டெய்லி உங்களை பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்கங்க, சும்மா சொல்லுங்க, சும்மா இல்லை உண்மையிலே சொல்லுங்க, நீ நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகிட்டே இருக்கிற, உன் முகம் கொஞ்சம் கலையாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணுங்க, பேசுங்க. பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். அதாவது காணப்படாதவில் நிச்சயம் விசுவாசம். அப்போ நீங்கள் காணப்படாத ஒன்றை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 4:14. அரசால சிறையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. நல்லா இருக்குதுல்ல வசனம். ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கிறானா, ஆனால் அவன் அரசால வந்துடுவானா. ஒருத்தன் ராஜாங்கத்தில் இருப்பானா, அவன் ஏழையா என்ன பண்ணிடுவானா, ஆயிடுவான் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை அப்படி பார்க்கும்போது அரசால சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தன் புறப்பட்டு வர்றான்னா அங்கே கிருபை வேலை பார்க்குன்னு அர்த்தம். ஒருத்தன் ராஜாங்கத்திலிருந்து ஏழை ஆகிறான்னா அங்கே கிரியை வேலை பார்க்குன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? ஒருத்தன் கீழாமல் போகிறான்னா அங்கே போயிட்டு தேவனை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் ஒருத்தனை உயர்த்துகிறவர். பிரைஸ் காட். அப்போ ஒருத்தன் கீழாமல் போகிறான்னா அவனுடைய கிரியை நிமித்தமாக தான் என்ன பண்ணுறான், கீழாமல். ஸோ நல்ல கிருபையை சார்ந்து இருக்கிறவங்களா இருங்க. ஓகே, இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு எஸ்தர் ரொம்ப நினைவுக்கு வர்றாங்க. இன்றைக்கி எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு 3-4 பாயிண்டாக பேசி நம்ம முடிக்கலாம். நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எடுத்துக்கொள்ளலாம். பாருங்களேன், எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். சில காரியங்களை நாம் பேசி தியானிக்கலாம். இதில் ரொம்ப ஹீரோவாக மொர்தெகாய் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2வது லைனில் எஸ்தர் வர்றாங்க.
நல்ல கவனிங்க. இந்த தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க, கிருபையில் இருக்கிறவங்க, எங்கேயோ பிரச்சனை நடக்கும், அதை இவங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடணும். அதுக்காக யாருக்காவது பிரச்சனை வரட்டுமையா, நான் நல்லா இருந்துடணும், அந்த எண்ணம் கிடையாது. இயல்பாக ஒரு பிரச்சனை என்ன செய்யும், நடக்கும். அதை நீங்கள் உங்களுடைய உயர்வுக்கு வாய்ப்பாய் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணும். உலகத்துக்கு ப்ராப்ளமாக இருக்கும், உங்களுக்கு அதுதான் பலாப்பழமாக இருக்கணும். பிரைஸ் காட். புரிஞ்சுதா? ஒரு காரியம் உலகத்துக்கு ப்ராப்ளமாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு பலாப்பழமாக இருக்கணும். யோசேப்பு அப்படிதான், 7 வருஷம் தேசத்தில் பஞ்சமியா, அதைத்தான் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஒர்க் பண்ணார். பிரைஸ் காட். ஸோ இங்கே பாருங்க, இங்கே அப்படி, ஏன்னா இயல்பாக காரியங்கள் நடக்கு. அங்கே ஒரு கிரியை, யாருடைய கிரியை? ராஜா நல்ல திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன் நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக என்ன போது போயிட்டு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சிக்க மாதிரி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே சந்தோஷம் கூடி 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 திடீர்னு ராஜாவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு புத்தி வருது. என்ன புத்தின்னா, குடிக்க கொடுத்த, சாப்பிட கொடுத்த ராஜஸ்திரி எதுக்கு அங்கே கூப்பிடணும்? அப்போ ராஜஸ்திரி என்ன பண்ணுறாரு, போயிட்டு கூப்பிடுங்க, அவளுடைய அழகை என்ன செய்யணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே அங்கே குடிகார கபோதிகள் இவங்க முன்னாடி நான் எதுக்கு போகணும்னு சொல்லி அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டான்னுட்டா. கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நான் ஆலோசனை கொடுக்குறவங்க அதில் ஒருத்தன் சொல்லிட்டான், ஐயா இது மிகப்பெரிய கேடு, இது உங்கள் குடும்ப பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லிட்டான், இது உங்கள் குடும்ப பிரச்சனை கிடையாது, இது தேசத்துடைய பிரச்சனை. இது வெளியில் போச்சுதுன்னா எந்த மனைவியும் எந்த புருஷனையும் என்ன பண்ண மாட்டாங்க, ராஜஸ்திரி அப்படி இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் இதுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த ராஜஸ்திரி அவங்களுடைய பட்டத்தில் இராதபடிக்கு அவங்கள என்ன பண்ணிருங்க, தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ தான் அங்கே அந்த வசனத்துக்கான ஒரு மூவிங் ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். இப்போ என்ன நடக்கு வாசிக்கலாம். அதில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்ப மொர்தெகாய் யாரு? சிறையாக பிடிக்கப்பட்டு போனவன். இன்னும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எஸ்தரை குறித்து அங்க எழுதியிருக்கு 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. நல்ல கவனிங்க, எஸ்தருக்கு தாய் தகப்பன் கிடையாது. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். பிரைஸ் காட். எஸ்தர் எப்படி இருந்தாங்களாம்? ரூபவதியாகவும் சௌந்தரியமுடையவர்களாயும் இருந்தால். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பிரைஸ் காட். ஸோ அவங்க எஸ்தர் இப்போ யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டவங்க. நல்ல கவனிங்க, இவங்கெல்லாம் யாரு? சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவங்க. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த தேசத்தில் இவங்களுக்கான எந்த ஒரு முன்னுரிமையும் என்ன பண்ணப்படாது, கொடுக்கப்படாது. அந்த தேசத்துக்காரங்களுக்கு என்ன உண்டோ அதுதான் கிடைக்கும். இவங்களுக்கு ஏதாவது வேலைகள், அதாவது அடிமை மாதிரி தான், குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைகளில் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. அதை மொர்தெகாய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துகிறார். பிரைஸ் காட். இவங்கெல்லாம் ராஜஸ்திரிங்கிறத எதிர்பார்க்க முடியுமா? இதெல்லாம் இவங்களுக்கு அறியாத காரியம், இது இவங்களுக்கு எட்டாத காரியமாக இருக்குது. ஏன்னா சிறை கைதிகள் அங்கே போய் எதை எதிர்பார்க்க முடியாது, ராஜாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. வேணா ஒரு அடிமையாக என்ன பண்ணிக்கலாம், ராஜாவுடைய வீட்டிலையோ இல்லை யாராவது அதிபதிகளுடைய வீட்டிலையோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், இவங்க அடிமையாக வேலை பார்க்கலாம். அதுக்கு தான் அங்கே வாய்ப்பு இருக்க தவிர அரண்மனைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பே. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அந்த ப்ராப்ளத்தை மொர்தெகாய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். பிரைஸ் காட். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காணப்படாதவைகளை நீங்கள் காணப்படுகிறவைகளாய் மாற்றணும்னா
சில பிரச்சனை நேரங்களில் அதை நீங்கள் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பயன்படுத்தலான்ட்டு பார்க்கணும். உலகத்தில் இயல்பாக ஒரு பிரச்சனை நடக்கும், இதை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறது. எந்த பிரச்சனையையும் தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆப்பர்ச்சுனிட்டியாய் பயன்படுத்த முடியும். அதுக்காக நம்மளே போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணோம்னா இது திருடன் பார்க்குற வேலை. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகள் இயல்பாக ஒரு பிரச்சனை நடக்கு, இப்போ என்னானாலும் அங்கே ராஜஸ்திரி வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக ஒரு ராஜஸ்திரி வேணும். ஸோ அந்த இடத்த நிரப்பணும். அப்போ இப்போ மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு? 8வது வசனம், ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு பாருங்க, அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். பிரைஸ் காட். மொர்தெகாய்க்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கையை நான் சாதாரண நம்பிக்கையா பார்க்கல. ஒருவேளை இவங்க அந்த பெர்சியா மேதியா அந்த தேசத்துக்காரங்களா இருந்திருந்தா இந்த ராட்சஸ்திரிக்காக போட்டி போடுறதுல என்ன செஞ்சிருக்கலாம்? எஸ்தரை அனுப்பி இருக்கலாம். ஆனா எஸ்தர் இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீ, இங்க சிறை கைதிகளா பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல மொர்தெகாய்க்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பாருங்களேன். என்னுடைய தங்கையையும் அந்த மகளையும் நான் என்ன பண்ணுவேன்? இந்த காரியத்தில் நான் அனுப்புவேன். இதே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி யோசனையே வர்றதுக்கு வாய்ப்பே, ஏன்னா இப்போ இவங்களுடைய நிலைமை என்னது? ஒரு வேலைக்காரியாக இருக்கிற அளவுக்கு தான் அவங்கள்ட்ட தகுதி இருக்கு. ஆனால் தகுதியையும் மீறி ஒரு பிரச்சனை நேரத்தில் அவளை கொண்டு போய் மொர்தெகாய் நிறுத்துகிறார். அப்போ இப்போ ராட்சஸ்திரிங்கிறத இவங்களால கற்பனையே பண்ண முடியாது. அதனால ஒரு முயற்சி தான் எடுத்து பார்ப்போமே. பிரைஸ் காட். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான வாக்கு தத்தங்கள், அரசால சிறைச்சாலையிலுமிருந்து புறப்படுவார் உண்டு அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறதுக்கு எங்கள் மொர்தெகாய் அந்த பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி பயப்படாம தைரியமாக என்ன பண்ணுறாரு? எஸ்தரை அனுப்பி வைக்கிறார். பிரைஸ் காட். ஸோ இதுதான் அந்த ராஜாங்கத்துக்கு வருவதற்கான, உயர்த்தப்படுவதற்கான முதல் ஸ்டெப்பா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததனால் அவளுக்கு ஓகே, இது ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த யார் கையில ஒப்பு கொடுத்தாரோ ஏகாய் அப்படிங்கிற பார்வைக்கு அந்த பெண் எப்படி இருக்கிறாளாம்? நன்றாய் இருக்கிறாளாம். பிரைஸ் காட். இது வந்து நீங்க இந்த உலகத்தார் நினைக்கும் தவறான கண்ணோட்டம் கிடையாது. ஒருத்தங்களை பார்த்தா அவங்க சரீர பிரகாரமாகவும் மனதளவுலையும் இவனுக்கு அப்படி பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் வருது. உங்களெல்லாம் யாராவது பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் என்ன செய்யணும்? வரணும். உங்களுடைய முகத்தோற்றங்கள், உங்களுடைய பாவனைகள், உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றவங்க பார்க்கும்போதே உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் என்ன செய்யணும்? ஸோ இது 2வது ஸ்டெப். அப்போ முதல் ஸ்டெப் நம்பிக்கையோடு கூட ஒரு முயற்சி என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ எஸ்தர் பாருங்களேன். அப்போ ஒரு நல்ல, அதாவது ரொம்ப உம்முன்னு இல்லாமல், இந்த சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உம்முன்னு இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சரியான வாயாடியாக இருக்கும். அப்போ வாயாடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாகவும் இருக்கக்கூடாது. ஞானம் விளங்க வாயை என்ன பண்ணணும்? கையை தட்டுங்களேன். ஞானம் விளங்க வாயை திறந்தால், அப்போ எஸ்தர் அவங்க கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நின்று பேசியிருக்கிறாங்க. ஏதோ சில காரியங்களை கேட்டிருக்கிறாரு. எஸ்தர் நான் நம்புகிறேன், ஆள் ஏற்கனவே கொஞ்சம் சௌந்தரியமாக அழகாக தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ உடல் தோற்றம் ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற பேச்சுக்கள் ஞானம் விளங்க வாயை திறந்த உடனே கூடுதலாக ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது பாருங்களேன். அப்போ இன்னும் அடுத்தடுத்த லெவலில் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? அந்த எஸ்தர் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. கண்களிலே தயை கிடைத்தது. பிரைஸ் காட். ஸோ கர்த்தருடைய கிருபையும் மனுஷருடைய தயையும் உண்டாகிறது. ஸோ தொடர்ந்து நம்முடைய சபையிலும் ஒருவருக்கொருவர் அந்த தயை உண்டாகட்டும். பிரைஸ் காட். ஸோ ஒருத்தருடைய பார்வையில் ஒருத்தர் எப்படி தெரியணும்? எப்படி தெரியணும்? அழகா தெரியணும், நன்றாய் தெரியணும். பிரைஸ் காட். ஸோ ஒருத்தரை பார்க்குறோம்னா சே அப்படின்னு ஒரு அலட்டிக்கக்கூடிய இது இல்லாமல், ஒரு வெறுப்படைகிற இது இல்லாமல், யார் யாரை பார்த்தாலும் ஒரு தேவைக்கு நம்ம ஞானம் விளங்க பேசி நல்ல ஒரு காரியமாக இருந்தோன்னா அந்த தயவு இங்கே தாண்டவம் ஆடும். பிரைஸ் காட்.
எங்க தயவு தாண்டவம் ஆடுகிறதோ அங்க உயர்வுகள் உண்டாகிறது, அங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. பிரைஸ் காட். ஓகே, அடுத்து வாசிங்க. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். பாருங்களேன், அந்த தேசத்து பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ உயர்வான இடத்துல இருந்து, ஏன்னா அங்க தளபதிகள் அப்படிலாம் இருப்பாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட பெண்கள் நிறைய வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பு சிறை கைதியாய் வந்த எஸ்தருக்கு கிடைச்சதுன்னா காரணம் அவளுடைய உடல் தோற்றமும் அவளுடைய உள்ளான குணாதிசயமும் அந்த இடத்துல ஒரு சிறந்த இடத்தை தனக்கென்று தக்க வைத்துக் கொள்ளும்படி நடந்தது. இது அவ கேட்கல, ஆனா அவனாவே என்ன பண்றான்? பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு இந்த மாதிரியான கிருபைகள் நமக்கு நம்ம ஸ்பிரிட்ல பெருகுவதாக. நீங்க எங்க போனாலும் உங்களை ஜனங்கள் விரும்பணும், உங்களுக்குன்னு ஒரு சிறந்த இடத்தை என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ ஆவியான நம்மில் பெருகப்படும். அடுத்து வாசிங்க. எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். பிரைஸ் காட். இதோட நான் முடிக்கிறேன். எஸ்தர் என்ன சொல்லலையா? அங்க யார்கிட்டையுமே தன்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அதுல நல்லா எழுதியிருக்கு, தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் என்ன பண்ணலையா? இப்ப பூர்வ தரம், இந்த குலம் என்னது? யூத குலம். யூத குலம்னாலே அங்க இருக்கவங்களுக்குலாம் இப்படிதான் வரும். ஆமானுக்கு யூத குலம்னாலே எப்படிதான் இருக்கு, அப்படியே கடிச்சு துப்பிடணும் போல இருக்குது. அது மாதிரி பூர்வ தரம், அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மா ஒரு அனாதை மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் எதை பற்றி என்ன பண்ணலையா? யார்கிட்டையும் தெரிவிக்கவில்லை. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பழையசையே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் நிறைய பேர் இந்த ப்ரேயருக்காக இல்லைன்னா கவுன்சிலிங் மாதிரி வரும்போது பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு டைம் யோசித்து பார்த்தப்போ, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் இப்படிங்கிறதுல சந்தோஷப்படுறதுல இருக்கிற சுகத்தை காட்டிலும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதுல வருத்தப்படுறதுல இருக்கிற சுகம் அதிகமாக இருக்கும். பாருங்களேன், புரியுதுங்களா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டதை நினைச்சு சுகம் காணக்கூடாது. அது ஒரு ஊருகா. அதாவது தேவனுக்கு நம்ம நன்றியறிதல் உள்ளவங்கள, ஆண்டவரே நான் அப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டீங்கன்னு சொல்லணும். அப்படி இருந்தேன் ஆனால் அது ஒரு சுகமாக இருக்கும், ஆனால் நம்மை பலவீனப்படுத்தும். பிரைஸ் காட். அப்போ உங்க எஸ்தர் தன்னுடைய குலத்தை பற்றியோ பூர்வ தரத்தை பற்றியோ, நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க, இனிமே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறத ஸ்ட்ராங்கா அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிமே என் குடும்பம் அப்படி, என் குலம் அப்படி, எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கல, அந்த இடத்துக்கே என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு அதுவும் பாருங்களேன், இப்போ அவர் ராஜஸ்திரி ஒன்றும் ஆயிடலை, ட்ரைனிங் தான் என்ன பண்ணியிருக்கிறா. அந்த ட்ரைனிங்கில் வரும்போதே சில காரியங்கள் எல்லாம் இயல்பாக சிலது நடக்கு, அவளுக்குள்ள இருந்து அந்த குணாதிசயங்கள் புறப்படுது. அதுக்கப்புறமா அவளும் சில தீர்மானத்தோட மொர்தெகாய் அனுப்புகிறாரு. நீ என்ன பண்ணிடக்கூடாது, உன் கொலை கோத்திரத்தை, உன் வாய பேக்ரவுண்டே என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், நீங்களும் நானும் பேக்ரவுண்டை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பேச பின்ன திரும்பி எதையும் பேசக்கூடாது. எனக்கு முன்பாக ராஜாங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். ஏன்னா டப்புன்னு அந்த இடத்துல என்ன பண்ணிவிட, எப்போ நான் சிறையாக கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தேன் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல எஸ்தர் நான் நம்புகிறேன் தன்னை ஒரு ராஜஸ்திரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நீங்களும் நானும் நம்மை ராஜாக்களாகவும் ராணிக்களாகவும் அவங்கள விலை உயர்ந்த இடத்துல வைத்து பாருங்க. இப்போ அவள் ராஜஸ்திரிங்கிறது அவள் கண்ணுக்கு தெரியலை, ஆனால் மொர்தெகாய் எப்படியாவது அவளை என்ன பண்ணிடணும், ராஜஸ்திரியா மாத்திரணும். ஏன்னா இவர் வாசல்ல காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மனுஷனுக்கு என்ன ஆசைன்னு, ஒரு வாட்ச்மேனா நிக்கிறவனுக்கு தன்னுடைய பிள்ளைய யாரா மாத்திரணும், ராஜஸ்திரியா ஆசைப்படுறீங்களா? இவன் நான் ஒன்று சொல்ல விரும்ப, இதோட நான் முடிக்கிறேன். ஏங்க அது இவ்வளவுக்கும் அந்த மொர்தெகாய் அவளை எடுத்து தானே வளர்க்குறாரு. தன்னுடைய சின்ன தகப்பனுடைய மகளா எடுத்து வளர்க்குறாரு. அந்த மொர்தெகாய்க்கு எஸ்தர் மேலே இவ்வளவு ஆசை இருக்கும்னா
உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தகப்பனுக்கு உங்களை அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும். மொர்தகாய் மகா கூட கிடையாது, மொர்தகாயுடைய சித்தப்பா மகளை இப்படி அழகு பார்க்கணும் ஒரு சாதாரண மனிதன் விரும்பினால் அந்த தேவன் உங்களை என்னையும் உள்ள கொண்டு வந்து அழகு பார்க்கல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஸோ இந்த கான்செப்ட்ல இருங்க. உங்க பூர்வத்தரத்தை தயவு செஞ்சு அவுத்து விடாதீங்க. அந்த ரீலே என்ன பண்ணக்கூடாது. ஆமா, கிதியோன் ஓட்டினாரா? என்ன ஓட்டினாரு? என் கோத்திரம் என்ன, நான் என் குடும்பம் இருக்கிறதுலே சின்ன குடும்பம்யா, அற்பம்யா, சொற்பம்யா, பூச்சியா, புல்லுயா, புழுவியா, சோப்பு நுரையா, பிச்சுவிடம் பிச்சு வைக்கணும். நான் ராட்சஸ்திரி, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. கிருபை இந்த வேலையை பார்க்குது. பிரைஸ் காட். ஸோ காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசமாக இருக்கிறது. ஸோ நம்மை ஆண்டவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நமக்கான இடத்துக்கு. எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். சிலர்லாம் அழகு வீணுங்கிறாங்க. ஆனால் இங்கே எஸ்தர் சௌந்தர்யவதியாய் இருந்ததினால், அழகாக இருந்ததினால், எங்க கண்டிப்பாக இது உண்மைங்க. ஆள் பாதி ஆடை பாதி. இதில் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆள் தோற்றம் பாதி, வெளித்தோற்றம் பாதி, உள் தோற்றம் பாதி. நம்முடைய உள் தோற்றமும் வெளித்தோற்றமும் முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்புறமான அலங்காரம், உள்ளான அலங்காரம், உள்ளுக்குள் மறைந்திருக்கிற குணம், வெளியில் நிறைந்திருக்கிற அழகு, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு தயவை உண்டு பண்ணுகிறது. ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்க ஆரம்பிங்களேன். ஆண்டவரே, நான் உள்ளும் புறம்பும் அழகா இருக்கேன் ஆண்டவரே. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஜெபிக்கலாம். நான் உள்ளும் புறம்பும் நான் அழகா இருக்கேன் ஆண்டவரே. என்னை யார் பார்த்தாலும் நான் விரும்பப்படத்தக்கவனாக இருக்கணும். ஒரு அட்ராக்ஷன் உண்டாகணும் ஆண்டவரே. என்னை பார்த்து தயவு உண்டாகணும். அங்கே தயவு ரிலீஸ் ஆகணும், தயவு கிரியேட் ஆகணும் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை ஊற்றப்படட்டும் அப்பா. ஆவியானவர் கிரியை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஒரு தயவு உண்டாகத்தக்கதாய் என்னுடைய பேச்சுக்கள் ஞானமுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய செயல்கள் ஞானமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இப்படிப்பட்ட தயவை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அடுத்தடுத்த உயர்வுக்கு நேராய் நாங்கள் நகர்த்தப்படுகிறோம், உயர்த்தப்படுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சிறந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த ஏகாய் அவன் எஸ்தர் கேட்காமலேயே அவள் மேல ஒரு பிரியம் உண்டானதினால், ஒரு தயவு உண்டானதினால் அரண்மனையிலே அவளுக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து சொந்த தேசத்தில் இருந்த சில அதிகாரிகளுடைய பெண்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மை, என்னென்ன சொன்னாரோ அதற்கெல்லாம் எஸ்தர் அப்படியே கீழ்ப்படிந்தாள். ராஜஸ்திரி ஆவதற்கு முன்பாகவும் ராஜா ஸ்திரியாய் மாறினதற்கு பின்பாகவும் மொர்தெகாயுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். தேங்க்யூ ஜீசஸ். அவ பாருங்களேன், ஆரம்பத்தில் ஏதோ இவங்களுடைய குடும்ப காரியத்துக்காக உயர்த்தப்படுற மாதிரி இருந்தாலும் யூத குலத்துக்காகவே உயர்த்தப்படுகிறாள். தேவ திட்டத்துக்காகவே உயர்த்தப்படுகிறாள். அவளும் மேன்மையாய் இருந்தாள், தேவ திட்டமும் மேன்மையாய் இருந்தது. நீங்களும் நானும் உயர்ந்திருக்கும் போது தேவ திட்டம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு அது வாய்ப்பாய் இருக்கும். அதற்கு நம்முடைய உள் அலங்காரம், புறம்பான அலங்காரம் ரெண்டும் தேவைங்க. ஹல்லேலூயா. ரெண்டு வேணும். நல்ல முகக்கலை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. எல்லாருக்கும் இந்த கிருபையை நீங்கள் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அரசால சிறைச்சாலையிலும் இருந்து புறப்படுவார் உண்டு. எஸ்தரும் மொர்தெகாயும் தாங்கள் அறியாத, தங்களுக்கு எட்டாத ராட்சஸ்திரி என்கிற அந்த பட்டத்தை அவர்கள் அடைந்தார்கள் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். முதலாவது அது காணப்படாததை போல இருக்கும், ஆனாலும் அவர்கள் விசுவாசித்து அதை காணப்படாததை காணப்படக்கூடியதாய், எட்டாததை எட்டக்கூடியதாய் மாற்றினார்களே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் மேன்மையான எண்ணங்களும் எங்கள் எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். அன்றைய தொடர்ந்து சில பழைய காரியங்களையே, குறைவான காரியங்களையே, நெகட்டிவான காரியங்களையே நாங்கள் பேசிக்கொண்டே இருக்காமல் மேன்மையான காரியங்களை பேச சிந்திக்க கிருபைகள் பெருகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில்
கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய். உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுந்தன் பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுந்தன் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் ஆளுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. தேங்க்யூ லார்ட். எஸ்தரை சுற்றிலும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தது. உள்ளான புறம்பான அலங்காரம் எஸ்தருக்குள்ள காணப்பட்டது. அவளும் உயர்த்தப்பட்டால் தேவ திட்டமும் ஓங்கி நின்றது ஆண்டவரே. அதை போல தொடர்ந்து எங்களோடு கூட எங்களுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிற, எங்களுக்குள்ள நல்ல ஞானத்தை விளங்க பண்ணுகிற உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யட்டும். தேங்க்யூ லார்ட். உயர்த்தி வைத்து அழகு பாரும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்துக்கென்று எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை தொடர்ந்து நிரப்பி நடத்தட்டும். எப்பொழுது ஒரு புது பலனை அனுபவிக்க, நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை பேச, முன்னான காரியங்களை நோக்கி பார்க்க கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.